இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் தியானிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நமக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு காரியங்களை சந்திக்க புது பலன் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் மாறி வருகிறோம். அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றபடி நம்முடைய நாலேஜ் டெவலப் ஆகணும், ஸ்கில் டெவலப் ஆகணும். நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன், ஒரே ஆவிக்குரிய பலத்தில் இருப்பேன், நான் மேலும் மேலும் முன்னேறணும் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற புது பலத்துல நம்ம நிரம்பிக்கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஏன் சோர்ந்து போறீங்க? ஏன் பயந்து நிக்கிறீங்க? எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியல, எனக்கு இந்த தகுதி இல்லை. உங்களை தகுதிப்படுத்துகிற ஒரு தேவன், உங்களை நீங்க இருக்கிற ஸ்தானத்துல வைத்து இருக்கிறது ஆண்டவர். நீங்க என்ன செய்யணும்? உங்களை ஆண்டவர் என்ன ஸ்தானத்துல என்ன நிலையில வைத்து இருக்கிறாரோ, என்னால முடியலன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் என்னை வேலையில உயர்த்துகிற நாட்கள்ல நிறைய நேரம் அப்படி கலங்கினது உண்டு. ஆனால் ஒரு நேரம் வந்தது, உங்க கிருபை என்னை தாங்கிட்ட ஆண்டவரேன்னு சொல்லி முடிந்த பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்தேன். கர்த்தருக்கு காத்திருந்த பொழுது அவர் புது பலனடைய செய்தார், வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்தார். இன்றைக்கு சபையை நடத்தக்கூடிய தேவ பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய அசைன்மெண்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவ சமூகத்துல காத்திருக்கிற புதிய எல்லைகளை காணும்படியாய், புதிய காரியங்களை செய்யும்படியாய் பலனடைய செய்கிறார். உங்களையும் பலனடைய செய்வார். கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பத்துல, வேலையில, பிள்ளைகளை உருவாக்குறதுல புது பலனை கொடுப்பார். அருமையான தகப்பன்மாரே, தாயாரே, கலங்காதீங்க. கர்த்தருக்கு மட்டும் காத்திருங்க. புது பலனை ஆண்டவர் கொடுப்பார். அந்த புது பலனை நீங்கள் அடைகிற பொழுது இதுவரை காணாத எல்லைகளை காண்பீங்க, இதுவரை கண்டிராத பெரிய ஆசீர்வாதங்களை காண்பீங்க. தேவ சமூகத்துல காத்திருக்கிற உங்களை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். உங்கள் எழுப்புதலின் காலம் ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் உங்களை எழுப்புதலின் காலத்துக்குள்ளாய் அழைத்து செல்லுகிறார். தைரியமா கடந்து போங்க, பெரிய காரியங்களை செய்வீங்க. God bless you.